ஸோ எழுதி வச்சுங்க. ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தாக்கல் செய்ய உத்தரவு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்திருக்கு. ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அறிக்கை அப்படிங்கிறது தாக்கல் செய்ய உத்தரவு. ஸோ ராமர் கோவில் அப்படின்ற கூடியது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுல அயோத்தி அப்படிங்கிறத இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல சப்ஸ்கிரிப்ஷன் இந்த நன்கொடை வாங்கிய வழக்கு அப்படிங்கிறது அந்த நன்கொடை முறைகேடு விவகாரம் அப்படிங்கிறதுல எந்த நபர் முக்கியமான நபராக சொல்லப்பட்டார்? சம்பத் ராய். ஸோ சம்பத் ராய் அப்படிங்கிறவர் தான் முக்கிய நபராக சொல்லப்பட்டாரு. ஸோ அந்த அடிப்படையில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப முக்கியமானது, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாசுடவே இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜூலை 12 இறந்தாச்சு. பூமணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏற்கனவே அவங்க 2014 அப்படிங்கறதுல வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்களா? அஞ்ஞாடி அப்படிங்கிறதுக்கு. சரியா? அஞ்ஞானியா அஞ்ஞாடியா? அஞ்ஞானி டி அஞ்ஞாடி. ஸோ அஞ்ஞாடி அப்படிங்கிறதுக்கு வந்து பூமணி அவர்கள் 2014 அவங்க வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல அவர் எழுதிய வெக்கை அப்படிங்கிற ஒரு நாவல் தான் அசுரன் அப்படிங்கிற திரைப்படமா எடுக்கப்பட்டுச்சு. வெக்கை அப்படிங்கிற ஒரு நாவல் அது வந்து அசுரன் அப்படிங்கிற திரைப்படமா எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இவரை பத்தி அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்ல அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்தில் மறைந்த அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. பூமணி அவர்கள் எந்த ஆண்டு அப்படிங்கறது அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா 2014. எந்த நாவலுக்காக வழங்கப்பட்டது? அஞ்ஞாடி அப்படின்றது. அஞ்ஞாடி அப்படிங்கிறது எந்த நாவல் அப்படிங்கிறது அசுரன் திரைப்படமா எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இவர் எந்த அந்தமாக இருக்கக்கூடிய ரிலேட்டடா வரக்கூடிய எழுத்தாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிசல் காட்டு இலக்கியம். கரிசல் காட்டு இலக்கியம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, பூ அழகிரிசாமி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில கரிசல் காட்டு இலக்கியம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இவருடைய உடல் அப்படிங்கிறது அடக்கம் செய்யப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அப்படிங்கறதுல தான் இவருடைய உடல் அப்படிங்கிறது. ஸோ பூமணி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வெக்கை அப்படிங்கிற ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும். அசுரன் திரைப்படம் ஞாபகம் வச்சுக்கணும். 2014 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்ஞாடி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சாகித்ய அகாடமி விருது ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல வைரமுத்து அவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஞானபீட விருது கிடைச்சிருக்கா? சரி, அவர் வாங்கின எத்தனையாவது அவார்டு? சாரி, அவர் இல்ல, இது வந்து இது ஞானபீட விருதுல எத்தனையாவது அவார்டு? இல்ல 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 அவர் வாங்கினது கேட்கலப்பா, ஒட்டுமொத்தத்துல கேட்கிறேன். ஞானபீட விருது 60 80? சரி, நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து எழுதி வச்சுங்க. வேற என்ன முக்கியமானது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேற்றைய தினம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். படகு விபத்து அப்படிங்கிறது எந்த ஊர்ல நடந்துச்சு? வியட்நாம் அப்படின்னு நடந்துச்சு. சரியா? வரலாற்று வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல சார்? லண்டனில் நடைபெற்ற இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்ல திங்கட்கிழமை வெற்றி பெற்றதற்கான கோப்பையுடன் இந்திய மகளிர் அணி கேப்டன் எழுதி வச்சுங்க. இந்தியாவோட விமன் அந்தமாக இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர் அவங்களுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விமன் கிரிக்கெட் அப்படிங்கறதுடைய கேப்டன். விமன் கிரிக்கெட் அப்படிங்கறதோட கேப்டன். முதல் முறையாக இந்தியா வெற்றி பெற்றிருக்குங்க. லார்ட்ஸ் அப்படிங்கிற மைதானத்துல முதல் முறையாக விமன் கிரிக்கெட் அப்படிங்கறதுல டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கறதுல இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. டெஸ்ட்ல டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கறதுல முதல் முறையாக இந்தியா அப்படிங்கறது வெற்றி பெற்றிருக்கிறதா பாக்குறோம். சரியா? இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஹர்மன் பிரீத் கவுர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை ஞாபகம் வச்சுங்க. மதுரை எப்படி தலைகீழ கிடக்கு பாருங்க. இல்ல நம்ம தான் தலையில பாக்குறோமா? தலையில தான் கிடக்கு. மதுரை அருகே பேருந்துகள் மோதல், பெண் உள்பட 6 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 பேர் பலத்த காயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைபாஸில் நடந்திருக்கு. சுக்குநூறா இருக்கு பாருங்க. பஸ்ஸே வந்து சுக்குநூறா இருக்கு. அந்த பஸ் வந்து அப்படியே ஃபுல்லாவே அப்ஸ்டவுன் ஆயிருக்கு. ஸ்லீப்பரா? காமினி பஸ். ஓகே, ஞாபகம் வச்சுங்க.
லண்டன் சென்னை விமானத்துல மோதிய பறவை, இது நமக்கு தேவையில்லை. எது நமக்கு தேவையோ, போட்டித் தேர்வுகளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போகலாம். சரியா, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். ஆன்லைன் முதலீட்டு மோசடி 19 இடங்களில் சோதனை அப்படிங்கிறது அமலாக்கத்துறை எழுதி வச்சு. இடின்னு சொன்னாவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவோம். இடி அப்படின்னாவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங், அதே மாதிரி வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேமு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இடி அவங்க வந்து விசாரணை நடத்துவாங்க. அப்படி கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது 3.49 கோடி அப்படிங்கிறது பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அமலாக்கத்துறை அப்படிங்கிறது, அமலாக்கத்துறையினுடைய தற்போது இயக்குனர் யாரு? ராகுல் நவீன். பேசுங்க. ராகுல் நவீன் அப்படிங்கிறவர் தான் இப்போ அதுக்கான டைரக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாங்க. ஸோ நல்லா பேசியிருக்காரு. என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிக மதிப்பெண் பெறுவது மட்டுமே முழு வெற்றியாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை சுங்கத்துறை ஆணையர், கஸ்டம்ஸோட கமிஷனர் மணிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதிக மதிப்பெண் பெறுவது மட்டுமே வெற்றியாக கருத முடியாது. 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாவே அல்லது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டாவே அது வந்து வெற்றின்னு சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி என்ன சார் இருக்கணும் அப்படின்னா, வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற எக்ஸலா இருக்கணும், எலக்யூவன்ஸா இருக்கணும். இன்னைக்கு மார்க்லாம் வாங்கிடுறாங்க, நம்ம பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. ஆனால் பேசிக்கான விஷயம் போய் உள்ள போய் கேட்டீங்கன்னா, பயாலஜியோட ஃபாதர் யாருன்னு கேட்டால் தெரியல. டென்சஸ் ஒரு 12 டென்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டென்சஸை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கன்னா தெரியல. இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடியவங்க, ஹையர் அந்த மாதிரி இருக்க படிக்கிற பிள்ளைகளுக்கு. அப்ப மார்க் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒன்று நம்பர் தான் அது. சரியா, மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுனால அது வெற்றின்னு சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி நல்ல நாலேஜ் அப்டேஷன்ஸ், சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ வேற என்ன சார் அப்படி சொல்ல, இன்னைக்கு பேப்பர்ல முக்கியமானது பச்சையப்பன் கல்லூரி முன்னாள் முதல்வர் நாராயணன் மறைவு. இப்போ பச்சையப்பன் காலேஜ் அப்படிங்கிறது பேசு பொருளாச்சு. எதற்காக? கோயட் ஆகியிருக்காங்க. என்ன ஆகியிருக்காங்க? கோயட். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அது வந்து ஜென்ஸ், அந்த மாதிரி பாய்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தது. ஸோ ஃப்ரம் திஸ் இயர் அப்படிங்கிறது அது கோயட் ஆகிருக்கு. அறிஞர் அண்ணா படித்த காலேஜ். சரியா, அறிஞர் அண்ணா ஏகப்பட்ட முதலமைச்சர்கள் படிச்சிருக்கிறாங்க, நிறைய ஸ்காலர்ஸ் அதில் வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். பதவியேற்ற பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு வந்த முதல்வர் விஜய். ஸோ நம்முடைய முதல்வர் அப்படிங்கிறவர் 2 தொகுதியில் நின்று ஜெயிச்சாரா? ஒன்று சென்னை பெரம்பூர், சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு. ஒருவர் 2 தொகுதி அப்படிங்கறது ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். ரெண்டுலயுமே வந்து தொடர முடியுமா? தொடர முடியாது. அப்ப ஒரு தொகுதி அப்படிங்கறத அவங்க ராஜினாமா பண்ணணும். அப்ப அதுக்கு இடைத்தேர்தல் எத்தனை மாசம் நடக்கணும்? 6 மாசத்துக்குள்ள நடக்கணும். சென்னை பெரம்பூர் அப்படிங்கிற என்ன சூப்பரா ஒண்ணு பார்த்தோம், ஐசிஎஃப், இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. ஐசிஎஃப் என்னப்பா? இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி அப்படிங்கிறது. அது இப்போ சமீபத்தில் உலக சாதனை படைச்சு 80,000 அது ரயில் பெட்டிகள், 80,000 கோச் அது தயாரிச்சு அப்படிங்கிறது பெரம்பூர் அப்படிங்கிறது முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஹைட்ரஜன் ரயில் பெட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாங்க எந்தெந்த ஊருக்கு இடையில? டெல்லி அண்ட் ஹரியானா, டெல்லி அண்ட் ஹரியானா அப்படிங்கிறது பெரம்பூர் அப்படிங்கிறது. ஐசிஎஃப், இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. இவங்க தான் அமுதா ஐஏஎஸ் இந்த இருக்காங்கல்ல, அமுதா ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 73,000 பேருக்கு நேற்றுக்கு வந்து ஃபேமிலி கார்டு கொடுத்துருக்காங்க. எழுதி வச்சு ஞானபீட விருது தலைப்பு எழுதிக்கணும். ஸோ ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யாரு? நாமக்கல் கவிஞரா? அவர் முதல் அரசவை கவிஞர். அவர் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படிங்கிற பாடலுக்கு சொந்தக்காரர் நாமக்கல் கவிஞர். அவர் வேற. நான் கேட்டது ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன். சித்திரப்பாவை அப்படிங்கிறதுக்காக வாங்கினாரு. அகிலன் அப்படிங்கிறவரு சித்திரப்பாவை அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருப்பாரு. ஞானபீட விருதால் என் இலக்கிய பொறுப்பு அதிகரிப்பு, கவிஞர் வைரமுத்து சொல்லியிருக்காரு. சோ இது எத்தனையாவது ஞானபீட விருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எழுதி வச்சுக்கணும். இங்க பாருங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. சரியா, டெல்லியில சின்மயா மிஷன் கலையரங்கத்துல திங்கட்கிழமை நடைபெற்ற விழாவில் பாரதிய ஞானபீடம் சார்பில் கவிஞர் வைரமுத்துக்கு ஞானபீட விருது வழங்கிய முன்னாள் மத்திய அமைச்சர் கரண் சிங். ஸோ இதெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் யார் யாரு? ஞானபீட விருது அப்படிங்கிறது 60வது ஞானபீட விருதுங்க. 60வது ஞானபீட விருது. இது எத்தனையாவது விருதுன்னு கூட கேட்க வாய்ப்பு உண்டு. அப்ப ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்தியாவில் லிட்ரேச்சர்,
இலக்கியத்துக்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இலக்கியத்திற்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது 60வது விருது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அவர் ஏற்கனவே எழுதி வச்சுக்க 6 மாநில விருதுகள் வாங்கியிருக்காங்க. 6 மாநில விருதுகள், 7 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. 7 நேஷனல் அவார்ட். கண்டிப்பா வைரமுத்து பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரி தவறு கேட்க வாய்ப்பு உண்டு. பின்வரும் கூற்றுகள்ல எது சரி தவறு. அப்ப வைரமுத்து அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாங்கப்பா 7 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. வாங்கப்பா 7 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க, நேஷனல் அவார்டு. 6 மாநில விருதுகள், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அப்படிங்கறதுல 6 மாநில விருதுகள் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன். அதுக்கப்புறம் இப்ப ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. ஸோ ஞானபீட விருது அப்படிங்கிறது இலக்கியத்துக்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது. அவருடைய இலக்கிய அந்த இதை பாராட்டி கொடுத்திருக்கிறாங்க ஞானபீட விருது. ஞானபீட விருதுல இது எத்தனையாவது விருது? 60வது விருது. பூமணி அப்படிங்கிறவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. கரிசல் காட்டு இலக்கியம்னாவே கோவில்பட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய எந்த நாவல் அப்படிங்கிறது அசுரன் திரைப்படமா எடுக்கப்படுச்சு, வெக்கை, வெக்கைங்கிற நாவல். அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று கொடுத்த நாவல் அஞ்ஞாடி. அஞ்ஞாடி அப்படிங்கிறது எந்த வருஷம்? 2014 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ விருதுகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. தயாராகும் உள்ளாட்சி தலைமைகள். உள்ளாட்சி தலைமைகள் அப்படிங்கிறது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 9 9A. பார்ட் 9 9A. எத்தனாவது சட்டத்திருத்தத்தில் வரும்? 73 74 73 74 அப்படில வரும். எந்த அமெண்ட்மெண்ட்ல வருது? 73. 73 எது? பஞ்சாயத்து ராஜ். 74 முனிசிபாலிட்டி. ரெண்டுமே எந்த வருஷம்? 1992. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் யாரு? லார்டு ரிப்பன். லார்டு ரிப்பன். பஞ்சாயத்து ராஜ் முறையின் தந்தை வல்லுவந்தராய் மேத்தா. வல்லுவந்தராய் மேத்தா. முனிசிபாலிட்டி லார்டு மேயோ. லார்டு மேயோ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ இது முக்கியமானது அப்படிங்கறத பாத்துங்க. கட்டுரை எங்கே தவறுகிறோம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. எல் நினோ மீள்வது எப்படி. எழுதுங்க, தலைப்பு எழுதுங்க, இது மெயின்ஸுக்கு முக்கியம். எல் நினோ எஃபெக்ட். சோ நம்ம படிப்போம், ஜியோகிராஃபில படிப்பீங்க. இந்த எல் நினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல் நினோ அப்படிங்கிறதுக்கு குழந்தை இயேசு அப்படின்ற பேர் உண்டு. சைல்டு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல் நினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளின் கடல் மேற்பு நீரின் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் ஒரு இயற்கை கால நிகழ்வு. எழுதுங்க. சோ எல் நினோ இஸ் நத்திங் பட், இது வந்து எந்த ரீஜன்ல சார்னா பசிபிக் அந்தமாக இருக்கக்கூடிய ஓசன்ல, அந்த பசிபிக் ஓசன்ல குறிப்பாக சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட்ல, சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட் அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த ஓசன்ல இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் இருக்கு இல்லையா, அந்த கடல் நீர் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்பை விட, அதோட இயல்பை விட அதிகரிக்கும் நிகழ்வு தான் நமக்கு எல் நினோ எஃபெக்ட். புரிஞ்சுட்டீங்களா? எல் நினோ எஃபெக்ட்னா எந்த இடத்துல? பசிபிக் ஓசன் ரீஜன்ல. பசிபிக் ஓசன் ரீஜன்ல எந்த பகுதியில? சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட்ல. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட்ல என்ன நடக்கும்? இருக்கிற டெம்பரேச்சரோட அதிக ரைஸ் ஆகும். சோ அதுதான் பசிபிக் பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்காக வீசும் வர்த்தக காற்று. எழுதி வச்சுக்க. இதான் என்ன சார்னா ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரேடு விண்டு. அப்ப ட்ரேடு விண்டுன்னு சொன்னாவே கிழக்கிலிருந்து மேற்காக, அதோட டைரக்ஷன், விண்டோட டைரக்ஷன் தெரிஞ்சுங்க. அந்த ஏசி ஆன் பண்ணுங்கப்பா. கிழக்கிலிருந்து மேற்காக, அதுக்கு பேரு ட்ரேடு விண்டு. ட்ரேடு விண்டு. கிழக்கிலிருந்து மேற்காக வீசக்கூடிய விண்டுக்கு பேர் தான் ட்ரேடு விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன பண்ணும்னா, வெப்பமான நீரை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி தள்ளும். வெப்பமான காற்று இருக்குல்ல, அதை எதை நோக்கி தள்ளும்? நீங்களாம் வாயை திறக்கல, ஃபர்ஸ்ட் 2 ரூபா வாயை திறக்காம இருக்கீங்க. எல்லாரும் பேசுங்க. ஸ்கிரீன் பாக்குறீங்க, ரிமோட் இல்லப்பா. சரியா? எல் நினோ கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க, கிளாஸ்ல பேசுங்க.
வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்முன்னு இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. பசிபிக் பெருங்கடல்ல கிழக்கிலிருந்து மேற்காக வீசக்கூடிய காற்றுக்கு பேரு ட்ரேடு விண்டு, வியாபார காற்று. என்ன காற்று? வியாபார காற்று. விண்டுன்னு படிப்பீங்க. தலைக்காற்று, பிளெயின் காற்றுனா என்ன, வியாபார காற்றுனா என்ன, ஒவ்வொன்றும் படிப்போம். அதெல்லாம் விண்டோட. அப்ப கிழக்கிலிருந்து மேற்காக எல்லா கோள்களுமே எந்த திசையில தான் சுத்துது? மேற்கிலிருந்து கிழக்காக. மேற்கிலிருந்து கிழக்காக. யுரேனஸ் அண்ட் வீனஸ் மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்காக, ஈஸ்ட் டு வெஸ்ட். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். அப்ப வியாபார காற்று அப்படிங்களோட டைரக்ஷன் என்ன? ஈஸ்ட் டு வெஸ்ட். ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்ப வெப்பமான நீர் இருக்கு இல்லையா, அந்த ஹாட் அப்படிங்கிற விண்டு, அந்த வெப்பமான நீரை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி தள்ளுது. ஆனால் எல்னினோ காலங்களில் இந்த காற்றுகள் பலவீனம் அடைகிறது அல்லது திசை மாறுகிறது. அது வந்து டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்ப சார்னா அந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்கக்கூடிய காலங்கள்ல. இது மெயின்ஸுக்கு முக்கியன்ற, அதனாலதான் இவ்வளவு டீட்டெயிலா நடத்துறோம். நல்லா கவனிங்க. இதன் விளைவாக வெப்பமான நீர் கிழக்கு பகுதிகளுக்கு நகர்ந்து கடல் மேற்பரப்பில் வெப்பநிலை உயர்கிறது. ஈஸ்ட் நோக்கி அது வந்து மூவ் ஆகிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த சீ வாட்டரோட அந்த டெம்பரேச்சர் ஆல்ரெடி இருக்கிறத விட சோ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுது. அதான் எல்னினோ எஃபெக்ட். இது சாதாரணமாக எழுதி வச்சு ஆவரேஜா 0.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்குமா. 0.5 இருந்து 2.5 வரைக்கும். 0.5 முதல் 2.5 வரை அப்படிங்கிறது வந்து இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எல்னினோ எஃபெக்ட் பத்தி உங்களுக்கு எழுத சொன்னா எழுதிருவீங்களா? எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது எந்த ரீஜன்ல? வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். ட்ரேட் விண்டோட டைரக்ஷன் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட். சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட். வெப்பமான நீரை எதை நோக்கி தள்ளும்? ஏசியா அண்ட் ஆஸ்திரேலியாவை நோக்கி தள்ளும். அப்ப அந்த ட்ரேட் விண்ட் அப்படிங்கறத டைரக்ஷன் என்ன? ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எவ்வளவு நார்மலா எவ்வளவு டிகிரி செல்சியஸ் கூடுமா? 0.5 இருந்து 2.5. 0.5 இருந்து 2.5 டிகிரி வரை அதிகரிக்க கூடும்னு சொல்றாங்க. இந்த உயர்வு, இந்த இன்க்ரீஸ் என்ன பண்ணுமா? தொடர்ந்து 5 மாதங்கள் நீடிக்கும். 5 மாதங்கள் நீடிக்கும். அமெரிக்காவினுடைய தேசிய பெருங்கடல் வளிமண்டல நிர்வாகமும் உலக வானிலை அமைப்பு, எழுதி வச்சுங்க, உலக வானிலை அமைப்பு, வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இது ஜெனீவால இருக்கு. வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இது ஜெனீவால இருக்கு. அப்ப இதை எச்சரிக்கிறாங்களா? 0.5 இருந்து 2.5 வரைக்கும் இந்த மாதிரி வெப்பம் கூடுறதுனால இன்னொரு பக்கம் குளோபல் வார்மிங் வேற, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்னினோ எஃபெக்ட் வேற. இந்த எல்னினோ எஃபெக்ட்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒன்னு ஃபேமின், பஞ்சம் இருக்கும், இல்லைன்னா டிராட் அப்படிங்கிற வறட்சி இருக்கும். சில நேரங்களில் வந்து புஷ் ஃபயர் இருக்கும், புதர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படும். ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது ஏற்படுத்தும். அண்ணாமலையாப்பா ரோட்டு மாதிரி இருக்கு. செல்சியஸ் காலையில் வரும்போதே வாங்கிட்டு வந்துருங்கப்பா. இந்த டேப் வாங்கும் போதே இது ரிமோட்டை வாங்கிட்டு வந்துருங்க. ரிமோட் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த லாஸ்ட் சுவிட்ச் வச்சுப்பா. இல்லை கீழே 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 லாஸ்ட் சுவிட்ச் வச்சு இந்த இது மட்டும் மாட்டிடுவேன், டைஸில் மாட்டிடுவேன் இந்த இடத்துல. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வேர்ல்டு மெட்டீரியலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? ஜெனீவா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? ஜெனீவா. WTO எங்க இருக்கு? ஜெனீவா. டபிள்யூன்னு ஆரம்பிக்கிற மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனீவால தான் இருக்கும். அடுத்து 2027 ஏஐ மாநாடு எங்க நடக்க போகுது? ஆண்டுகள்ல பதிவாயிருக்கு பாருங்க. 97, 98. இப்ப நான் ஜியோகிராபி ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கேன். ஜியோகிராபில ஒரு பாடம் விண்ட பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம், எல்னினோ பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கவனிச்சுக்கணும். 19, 97, 98 அப்படிங்கிறது அதே போல 15, 16, 2015, 16 சரியா இல்லையப்பா? 2015, 2016, 2015, 2016 அழிச்சு அது கரெக்டு. ஸோ எழுதி வச்சுக்கணும். 19, 97, 98, 2015, 16,
2023-24 2023-24 இதெல்லாம் அந்த எல்னினோ அப்படிங்கிறதுல குறிப்பாக குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இருந்துச்சாம். இப்போ 1997-98 1997-98 2015-16 23-24 இந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்ப எல்னினோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மனிதர்களுடைய உடல்நலத்திலும் தாக்கம் காணப்படும். வெப்ப அலைகள் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி நமக்கு சுவாச நோய்கள் அப்படிங்கிறது, தொற்று நோய்கள் இதெல்லாம் பரவும் அப்படின்றாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமா இப்போ உலக நாடுகள் அப்படிங்கறத எச்சரிச்சிருக்காங்க. கேட்கலையா? பேசுங்கப்பா. கேட்கலன்னு சொன்னவங்களுக்கு மறுபடியும் கேக்குதுன்னு சொல்லணும்ல. கேக்குதா கேட்கலையாப்பா? கேக்குதுங்க சார். ஓகேப்பா. அப்ப இது என்ன மாதிரி பிரச்சனையை கொண்டு வருது பாருங்க. எல்னினோ அப்படிங்கிறது எந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, பருவமழை எழுதுங்க. மான்சூன் ஃபெயிலோர், பருவமழை பொய்த்து போயிடும். மான்சூன் ஃபெயிலோர். அப்ப மழை குறையுது அப்படின்னு, இப்ப மான்சூன் ஃபெயிலூர் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரெயின்ஃபால் டிகிரீஸ் ஆயிடும். அப்ப ரெயின்ஃபால் டிகிரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கிராப்ஸ் டிராட் வந்துடும். சரியா? ஸோ அப்போ உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்படித்தானே? வெளியே வச்சுங்க. ஸ்டார்வேஷன், அந்த ஃபுட் ஸ்கார்சிட்டி, உணவு பற்றாக்குறை, பட்டினி பசி வரும். அப்போ உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எக்கனாமிக் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகும். ஆமா, வீழ்ச்சி, பொருளாதாரத்துல வீழ்ச்சி ஏற்படும். ஏரிகள் அணைகள்லாம் வறண்டுரும், நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது. தற்போது எல்னினோ நிகழ்வு எவ்வளவு தீவிரமாக மாறும் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இது எதிர்கொள்ள முன்கூட்டியே தயாரிப்பும் அறிவியல் அடிப்படையிலான திட்டமிடலும் காலத்தின் கட்டாயம். ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் இந்த மாதிரியான டிசாஸ்டர். சரியா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேசத்துல ரொம்ப முக்கியமான அச்சுறுத்தல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அச்சுறுத்தல். ஸோ நேற்றைய தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய சிஎம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்துள்ள முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. எழுதி வச்சுங்க. 7.5 இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சுக்குங்க. இந்த 7.5 இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் ஆகுது. கிளாஸ் போயிட்டு தானே இருக்கு ஆன்லைன்ல. ஓகே, பொறியியல் சேர்க்கை அப்படிங்கறதுல இங்க பாருங்க. சோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 7.5% எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. எழுதி வச்சுங்க. இவரை லயோலா மணி அவர்கள் அப்படி சொல்லி போடுங்க. இவர் தான் தமிழ்நாடு பாடநூல் SCERT தலைவருங்க. SCERT நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகள்ல, தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல SCERT தான் நம்ம ஃபாலோ பண்றோம். யாரு சார் இவரு? லயோலா மணி அப்படிங்கிறவர் இதற்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். திமுக அரசு அப்படிங்கிறதுல திண்டுக்கல் லியோனி அவங்க இருந்தாங்க. திண்டுக்கல் லியோனி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா TVK அரசுல லயோலா மணி. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி. தேர்தல் ஆணையம் மீது மம்தா அதிருப்தி. மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்? வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப யாருங்க அங்க முதலமைச்சர்? என்னப்பா? சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. கரோனா பரவல் தமிழகத்தில் இல்லை, பொது சுகாதாரத்துறை சொல்லியிருக்கு. கரோனா அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்க எதுக்கு அப்படின்னு சொன்னா DPIயா ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அதுல அதாவது பாடக்குழு வல்லுநர் குழுல தலைவரா இருக்காரு. அந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்றாங்கல்ல, கரிக்குலம் ஃப்ரேம் பண்றதுக்கான தலைவர் அவரு. பாடத்திட்டம் எப்படி உருவாக்கணும், வைக்கணும், அதுல என்னென்ன பாடங்கள் கொடுக்கணும், அதுக்கு வல்லுநர் குழு, அதுக்கு தலைவர் தான் பாத்தீங்கன்னா மயில்சாமித்துறை. இவர் இந்த போர்டுக்கு தலைவர், வாரிய தலைவர். புரியுதா? SCERT-யோட அந்த போர்டு, அந்த போர்டுக்கு தலைவர் இவர். இவர் அரசியல் ரீதியான தலைவர். புரியுதா நான் சொல்றது? ஜம்மு காஷ்மீர்ல குதிரை பேர குற்றச்சாட்டு 100 கோடி கேட்டு நஷ்டஈடு கேட்டு முதல்வருக்கு பாஜக நோட்டீஸா. முதல்வர் யாருங்க ஜம்மு காஷ்மீர்ல? உமர் அப்துல்லா.
உமர் அப்துல்லா எந்த கட்சி? தேசிய மாநாடு கட்சி. அது எப்போது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மாநில அந்தஸ்தை இழந்துச்சு 19. ஏன்னா இப்ப மாநிலம் அப்படிங்கறது மட்டும் இருந்துச்சு, இப்ப மாநிலமாவும் யூனியன் பிரதேசமாவும் இருக்கு. அப்ப லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறவரும் உள்ள இருப்பாரு, சிஓ அந்த மாதிரி சிஎம் இருப்பாங்க அப்படிங்கிறது. 2019 எந்த 2 அந்த மாதிரி இருக்கிறது நீக்கப்படுச்சு? 370 35A 370 35A அப்படிங்கிறது. 375 உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஆன் பண்ணிட்டுப்பா. ஒரு புள்ளாம இருக்க இவ்வளவு லேட்டா வர்ற. ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கர்நாடக குடியுரிமையை நியாயமாக தீர்மானிக்க வேண்டும் உச்சநீதிமன்றம். குடியுரிமை அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட்? பார்ட் 2 ஆர்டிகிள் 5 to 11 எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்? பிரிட்டன். எந்த நாள் எடுத்தோம்? பிரிட்டன்ல இருந்து எடுத்தோம். எத்தனை வழிகளில் பெறலாம்? 5 வழிகளில் பெறலாம். 5 வழியில எத்தனை வழிகளை இழக்கலாம்? 3 வழிகளை இழக்கலாம். 3 வழிகளில் இழக்கலாம். நமக்கு எந்த மாதிரியான குடியுரிமை வழங்கப்படுகிறது? சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா ஒற்றை குடியுரிமை வழங்கப்படுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அந்நிய செலாவணி நிதி திரட்ட புதிய சேமிப்பு திட்டங்கள் எழுதி வச்சுங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்றதுக்காக புதிய சேமிப்பு திட்டங்கள் அப்படிங்கறத நம்முடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க. பினான்ஸ் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில என்னென்ன திட்டங்கள் சார் அறிவிச்சிருக்கிறாங்க கவனிங்க. சரியா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் சொன்னோம்? 1999 1999 அப்படிங்கிறது. யாருங்க பினான்ஸ் மினிஸ்டர்? நிர்மலா சீதாராமன். NCCயை வலுப்படுத்த மாநிலங்களின் கூடுதல் பங்கேற்பு அவசியம். NCCனா என்னப்பா? நேஷனல் கேடட் கார்ப்ஸ். நேஷனல் கேடட் கார்ப்ஸ் அப்படிங்கிறது. NSSனா நேஷனல் சோசியல் சர்வீஸ். சோசியல் சர்வீஸ். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தற்காலிக உறுப்பினராக பிரச்சாரம். பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா தற்காலிக உறுப்பினராக பிரச்சாரம். அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படிங்கறது தொடங்கி வச்சிருக்கிறாரு. யார் இப்ப அதுக்கு தலைவரா இருக்கிறார்? அலிலியூ ரகுமான். அலிலியூ ரகுமான் அவர் எந்த ஊரு? பங்களாதேஷ். பத்ரிநாத் கோயில் இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். நாகாலாந்து வெடிகுண்டு வழக்கு தாக்குதல், நாகாலாந்து அப்படிங்கறத பார்த்தோம். சின்னர் மீண்டும் சாம்பியன் எழுதி வச்சுங்க. யானிக் சின்னர் இட்டாலிக்காரு. சோ யானிக் சின்னர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் சாம்பியன் அப்படின்னு சொல்றோம். மீண்டும் சாம்பியன். சோ டென்னிஸ் விளையாடுவதற்கு விம்பிள்டனை விட சிறந்த இடம் இருப்பதாக தெரியவில்லை. முடிந்தவரை சிறப்பாக இந்த போட்டிக்கு தயாராகினேன். இந்த வெற்றிக்காக எனது அணிக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. இந்த இறுதி ஆட்டம் அருமையானதாக இருந்தது. நானும் ஸ்வரேவ் எங்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினோம். இந்த போட்டியில் உதவியாக இருந்த பால் கிட்ஸ் உள்பட அனைவருக்கும் நன்றி அப்படின்னு யானிக் சின்னர் சொல்லியிருக்காரு. சோ மீண்டும் சாம்பியனா இருக்கிறாரு. 10வது வீரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதை சார்? யானிக் சின்னர். 25-26 இந்த இது ரொம்ப முக்கியங்க. 25-26 இதுக்கு முன்னாடி யாரு சார் அப்படின்னா அல்கராஸ் எழுதி வச்சுங்க. அல்கராஸ் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். அல்கராஸ் அப்படிங்கிறவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். விம்பிள்டன் அப்படிங்கறதுல 10வது அந்த மாதிரி வீரரா இருக்காருங்க. விம்பிள்டன் அடிச்ச 10வது வீரர். இந்த வருஷம் சாம்பியன் 26-27 யானிக் சின்னர். யார சார் அடிச்சாரு அப்படின்னா ஸ்வரேவ். ஸ்வரேவ் எந்த இருக்காரு? ஜெர்மனி. ஸ்வரேவ் ஜெர்மனி. எப்பவுமே வின்னரை மட்டும் பார்க்க கூடாது, ரன்னரையும் பார்க்கணும். சரியா? ரன்னரையும் பார்க்கணும். சோ யானிக் சின்னர் இட்டாலி. இட்டாலியோட முதல் பெண் பிரதமர் சார்ஜியோ மெலானி. சோ யானிக் சின்னர் இட்டாலி 20-25-26 வின்னர். அதிக முறை வந்து பாருங்க ஜோகோவிச் தான் செர்பியாக்காரு. வெளியே வச்சு ஜோகோவிச் 3 முறை அடிச்சிருக்காரு. சார் பீட் சாம்ப்ரஸ் 5 முறையா? பீட் சாம்ப்ரஸ் 5 முறை. 5 முறை வெற்றி பெற்றவர் பீட் சாம்ப்ரஸ். அமெரிக்காக்காரு 5 முறை அடிச்சிருக்காரு. விம்பிள்டனை அதிக முறை வென்றவர் அப்படின்னா பீட் சாம்ப்ரஸ். பீட் சாம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அமெரிக்கா. He has won 5 times. He has won 5 times. And then 4 times அப்படிங்கிறது 2 பேர் இருக்காங்க. ரோஜர் ஃபெடரர் அப்படின்றவரும் இருக்காரு.
அவரு சுவிட்சர்லாந்து, ரோஜர் ஃபெடரர் சுவிட்சர்லாந்து. கண்டிப்பா எந்த நாடுன்னு கேட்பாங்க, எந்த ஈவெண்ட்னு கேட்பாங்க. ஆன்லைன்ல ஃபாலோ பண்றீங்கல்ல? ஸோ ரோஜர் ஃபெடரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து. சாம்பிரஸ், பீட் சாம்பிரஸ் அமெரிக்கா. அதே மாதிரி பியோன் போர்க்கு ஸ்வீடன் 4 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 4 முறை 2 பேரு, ரோஜர் ஃபெடரரும் பியோன் போர்க் அப்படிங்கிறவரும். சரியா? 10வது நபராக யாரு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யானிக் சின்னர், இட்டாலி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஸ்டீஃபன் வில்லியம், ஸ்டீஃபன் பிளமிங் விலகி இருக்காருங்க. சிஎஸ்கேயோட பயிற்சியாளர், கோச், சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கறதோட கோச். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட், விலகல் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். வரலாறு படைத்தது இந்திய மகளிர் அணி. முதல் முறையாக இங்கிலாந்த டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சிருக்காங்க. லார்ட்ஸ் மைதானம் முதல் முறையாக அப்படிங்கறத அடிச்சிருக்கிறாங்க. சோ 4 மகளிர் டெஸ்டில் இந்தியா இங்கிலாந்து மோதியது. இது 16வது முறையாக இருக்க இந்தியா 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்து ஒரு வெற்றி 1995 மட்டுமே கண்டிருக்க 11 ஆட்டங்கள் டிரா ஆகியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வங்கதேசம் திரும்பியதும் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க முன்னாள் பிரதமர். பங்களாதேஷ் எந்த கட்சி? அவாமி லீக். எந்த கட்சி? அவாமி லீக் கட்சி. இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க தான் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. யார் இப்ப அங்க இருக்கக்கூடிய பிரதமர்? தாரிக் ரஹ்மான். பிஜேபியா? என்ன பிஜேபி கொண்டு போயிட்டாங்க? சரியா? பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஹோமூஸில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு 20% கட்டணம் வசூல். ஹோமூஸ் நீரிணை எங்க இருக்கு? ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கு. தாய்லாந்து கேளிக்கை விடுதியில் தீ விபத்து, 27 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் பிரதமர் ஓராண்டுக்குள் ராஜினாமா. உக்ரைனோட பிரதமர் யாருங்க? அவர் அதிபர் ஐசக். அவர் வந்து எந்த ஊரு? அவர் இஸ்ரேலு. உங்களுக்கு தெரிஞ்ச பேரா சொல்லக்கூடாது. சரியா? உக்ரைன் பிரதமர் இந்த அம்மா தான், எழுதி வச்சுங்க. உக்ரைனோட பிரதமர் யாரு சார் அப்படின்னு சொன்னா யூலியா ஸ்விரிடன். அவர் ராஜினாமா செய்துட்டாரு. யூலியா ஸ்விரிடன் அப்படிங்கிறது உக்ரைனோட பிரதமர். சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, 1 வருஷம் தான் ஆகுது பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டு. சோ she has resigned her job அப்படிங்கறத பாக்குறோம். சில்லறை பணவீக்கம் எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். சரியா? அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஒன்னு இருக்கும், ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கும், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கும். எழுதுங்க. WPI னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், WPI னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், RPP அப்படின்னு சொன்னா ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ், RPI னா ரீட்டைலர் பிரைஸ் இண்டெக்ஸ், CPI னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்ப ஜூன் மாதத்துல சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது பணவீக்கம்னா இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் பார்த்தோமா? மானிட்டரி பாலிசி பார்த்தோமா? மானிட்டரி பாலிசினாவே 2006. மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொன்னாவே எத்தனை மெம்பர் இருப்பாங்க? 6 மெம்பர் இருப்பாங்க. எத்தனை மெம்பர் இருப்பாங்க? 6 மெம்பர் இருப்பாங்க. வருஷத்துக்கு எத்தனை முறை? 4 இந்த மாதிரி கூட்டம் கூடணும். ஆமா தானே? 4 கூட்டம் கூடணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சில்லறை பணவீக்கம்ன்ற இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொன்னாவே ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும், பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், மணிக்கு வேல்யூ இருக்காது. இன்ஃபிளேஷன் 4.38% இருக்கு அட் பிரசன்ட். 4.38%. இந்த இன்டர்வியூ போறவங்க, வைஓஎஸ் அட்டெண்ட் பண்றவங்க, அதெல்லாம் இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமா கேட்பாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கு. நமக்கு யூபிஎஸ்சி பொறுத்தவரை, டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை, பேங்கை பொறுத்தவரை எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் கேட்பாங்க. 4.38% அப்படிங்கிற மாதிரி இப்போ சில்லறை பணவீக்கம் இருக்கு. இது 18 மாதங்கள் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமா இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். விலைவாசி ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்திய பங்குகளில் குவியும் அந்நிய முதலீடு, எழுதி வச்சுக்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுல அதிகமா எதுல சார் அப்படின்னா பங்குகள்ல, ஷேர் மார்க்கெட்ல அதிகமா பண்றாங்களாம்.
ஷேர் மார்க்கெட்ல பண்றாங்க. 100% அப்படிங்கிறது எதுல அனுமதி கொடுத்தாங்க? இன்சூரன்ஸ். அது எத்தனையாவது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியத பார்த்தோம். 2025 2025 அப்படிங்கிற பார்த்தோம். சரியா? இன்சூரன்ஸ் ஆக்ட் எந்த வருஷம்? சரியா? 1938. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. 1956. இன்சூரன்ஸோட அமெண்ட்மெண்ட் 2025. இன்சூரன்ஸ் அப்படிங்கறத யார் ரெக்கமெண்ட் பண்ணா? எல்ஐசி. சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். உர்ஷித் படேல் எந்த வருஷம் ஆர்பிஐ கவர்னர் இருந்தாரு? 2018. 2016 2018. இவர் தான் எதை ரெக்கமெண்ட் பண்ணாரு? மானிட்டரி பாலிசி கமிட்டி. அவர் தான், அவரோட பீரியட்ல தான் உருவாச்சு 2016 அப்படிங்கிற காலகட்டம். அவரோட பீரியட்ல தான் டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சது எந்த வருஷம் தான்? 2016. 2016 2018 அந்த மாதிரி இருக்கிறதுல 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2000 நோட்டு அறிமுகப்படுத்துறாங்களா? செப்டம்பர் 30 எந்த வருஷம்? 2023ங்க. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்காப்பா? எஸ் சார். ஸோ ரீகால் பண்ணுங்க, கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு படிச்சதை பாருங்க, பேசாதீங்கப்பா. நம்ம படிச்சதை பாருங்க, எல்லாம் பண்ணி பண்ணிடலாம்ப்பா. நம்ம படிச்சதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்பேன், கூடுதல் கேட்பேன். நான் பேசின கூடுதல் விஷயங்கள் தான் கேட்பேன். ஸோ நல்லா படிச்சுக்கணும். நிலை அறிக்கை அப்படிங்கிறது ராமர் கோயில் விவகாரம் பார்த்தோமா? ஆமா, ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கொடுங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பாருங்க, நீ இன்னைக்கு நடத்தினதை பாருங்க. ஜூலை 14, ஜூலை 14 சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு? 4.38. குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? அதிகமாயிருக்கு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி வயது 79. வயது 79. எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி. எந்த இலக்கிய துறையோடு சம்பந்தப்பட்டவர்? கரிசல் காட்டு இலக்கியம். கரிசல் காட்டு இலக்கியத்தின் தந்தை அழைக்கப்படுவார் கு. அழகிரிசாமி. இவர் 1947 மே 12 பிறந்திருக்காரு. 1947 மே 12 பிறந்திருக்கிறாரு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்துல. சரியா? இவர் கூட்டுறவுத்துறையில இன்ஸ்பெக்டரா சேர்ந்திருக்காரு. அவரோட கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்திருக்காரு. சென்னையில அந்த மாதிரி இருக்கிறது கூட்டுறவுத்துறை துணை பதிவாளராகவும் இருந்திருக்காரு. சப் ரெஜிஸ்ட்ரார், டெபுட்டி ரெஜிஸ்ட்ராராகவும் இருந்திருக்கிறாரு. எழுதிக்கங்க, வெக்கை அப்படிங்கிறது முக்கியங்க. அவருடைய படைப்புகள், பூமணி அப்படிங்களுடைய படைப்புகள். இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதிர்பார்க்கலாம். சரியா? வெக்கை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிறகு, வாய்க்கால், வரப்புகள், அஞ்ஞாடி. வெக்கை, பிறகு, வாய்க்கால், வரப்புகள், அஞ்ஞாடி. இதெல்லாம் அவர் எழுதிய புகழ்பெற்ற நாவல்கள். கண்டிப்பா கேட்பாங்க. அதுல அஞ்ஞாடி அப்படிங்கிறது 2014 அப்படிங்கிறதுல அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுக் கொடுத்துச்சு. அதுல குறிப்பா 1982 தான் வெக்கைங்கிற நாவல் எழுதியிருக்காரு. இங்கதான் எப்படி சாதிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கறத கிளியரா எழுதியிருப்பாரு. நீங்க அசுரன் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தா பூமணி அவங்க எழுதின வெக்கைங்கிற நாவலை அப்படியே படமாக்கியிருப்பாங்க அந்த அசுரன்ற திரைப்படத்துல. 1997 1982 வெக்கைங்கிற நாவல் எழுதியிருக்காரு. அதான் அசுரன் திரைப்படமா வந்திருக்கு. 1997 கருவேலம் பூக்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. கருவேலம் பூக்கள் அப்படிங்கறது அவர் இயக்கியிருக்காரு. டைரக்டர் 1997 அந்த படம் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கருவேலம் பூக்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகமும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நிறுவனமும் கூட்டாக தயாரித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டி பாரதி நகர் 3வது மேட்டு தெருவுல தான் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல அசுரன்ல நல்லா எந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த பொண்ணு சொல்லும், ஸ்கூல் போற பொண்ணு, ஏமாமா நம்மளாம் செருப்பு போட்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லி. சரியா? செருப்பு போட்டா அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல கம்யூனிசத்தை பேசியிருப்பாங்க, ஏகாதிபத்தியத்தை பேசியிருப்பாங்க. சரியா?
அது அழகா சொல்லியிருப்பாருங்க. அது வந்து டைரக்டர் வந்து வெற்றிமாறன் நினைக்கிறேன். ஆனா அந்த பர்டிகுலர் அந்த வசனத்தை வந்து இவர் மாரி செல்வராஜ் எழுதினதாக வெற்றிமாறன் குறிப்பிட்டாரு. அதாவது காசு இருந்தா பிடிங்கிக்குவான், காடு இருந்தா எடுத்துக்குவான், ஆனா கல்வியை மட்டும் எடுத்துக்க முடியாது. அதாவது படிச்சு பெரிய அதிகாரத்துக்கு வா, அதிகாரத்துக்கு வந்துட்டு அவங்க நமக்கு பண்ணதை மீண்டும் செய்யாத, மீண்டும் செய்யாத. இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்போ ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதாவது விளிம்பு நிலையில இருக்கிறவங்க, சரியா, விளிம்பு நிலையில இருக்கிறவங்க அல்லது லோவா இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க பொருளாதாரத்துல அவங்க வந்து முன்னேறி வந்துடக்கூடாது, பொருளாதாரத்துல பெரிய ஆளா வந்துடக்கூடாது. அதுல ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குடிசையெல்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க, இந்த குடிசைகள்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க, வீடுகள்லாம் அடிச்சு உடைப்பாங்க, டூ வீலரை உடைப்பாங்க, சர்டிபிகேட்டை கிழிப்பாங்க படிச்சிருந்தா. ஸோ இது எங்கன்னா அவங்களுடைய இங்கதானே அவனுக்கு வந்து நம்மளை எதுக்கணும் அல்லது நமக்கு ஈக்குவலா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நீண்ட காலமா காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதுல வெக்கைங்கிற நாவல் அழகா எழுதியிருப்பாரு. வெக்கை அசுரன் அப்படிங்கிற திரைப்படம். கருவேலம்பூக்கள் அப்படிங்கிறது வந்து தூர்தர்ஷனே இது பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. தூர்தர்ஷன் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அரசு மரியாதையோட அவருடைய உடல் அப்படிங்கிறது அடைக்கலம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் யாருங்க, தலைமைச் செயலகத்தில் யாரு, ஜோசப் விஜய் அவர்களை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ங்கிறது தினமணி அதோட தலைவர் சந்திச்சிருக்கிறதா காமிச்சிருக்கிறாங்க. இதாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? அப்ப எல்னினோ பத்தி நம்ம டீடைல் பேசியிருக்கோமா? அது ஜியோகிராஃபியா? அது ஜியோகிராஃபி. சில்லறை பணவீக்கம்னா எக்கனாமிக்ஸா? சில்லறை பணவீக்கம்னா எக்கனாமிக்ஸ். சோ இப்ப இந்த பூமணி அப்படின்னா இலக்கியமா? தமிழாவும் எடுத்துக்கலாம், தமிழ் லிட்டரேச்சர் இலக்கியம் எடுத்துக்கலாம். ஞானபீட விருது பார்த்தோமா? 60வது விருதா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யாருப்பா, அகிலனா சித்திரப்பாவையா? தமிழகத்துக்கு. ஞானபீட விருதுங்கிறது லிட்டரேச்சருக்காக கொடுக்கக்கூடிய விருதுகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சோம். நேத்திக்கு உங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் கொடுத்திருந்தேன். தலைப்பு சொல்லுங்க. என்னப்பா? இன்ட்ரோடக்ஷன், இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ். நான் எழுதலன்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நான் அதை பத்திலாம் நான் எழுதலைங்க, நான் அதெல்லாம் எதுவுமே நான் மதிக்கவே மாட்டேங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து சும்மா கேட்டுதான் வச்சுக்குவேன். கிருஷ்ணன் எழுதலையா தம்பி? ஆதித்யா, தினேஷ், காமேஷ், ஜாக், ஸ்ரீமணிகண்டன், என்னாச்சுமா? டெய்லி அது உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் அட்லீஸ்ட் ஒரு 10-15 தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் கம்பல்சரி ஸ்ட்ராட்டஜிக்கே. அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. நமக்கும் தான் பிசிக்ஸ்ல நமக்கு இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ்ல கேள்வி கேட்டுருவாங்க. இப்ப ரான்ஜன் அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? எக்ஸ்ரே. ரான்ஜன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? எக்ஸ்ரே. அப்ப இதெல்லாம் வந்து கேட்குவாங்கல்ல, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒன்னு ஃபாலோ அப் கொடுத்தா செய்யாம வந்தா என்ன அர்த்தம்? அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம ஃபாலோ அப்னு ஒன்னு சொல்லி நீங்க கொடுக்காம இருந்தா பக்கத்து கிளாஸ்ல இருங்க. பக்கத்து கிளாஸ்ல இருந்து நீங்க உங்க ஃபாலோ அப்லாம் பண்ண மாட்டீங்க, நீங்களா உட்காந்து படிங்க. ஒண்ணு நம்ம செய்யறத செய்யணும். இங்க பாருங்க, ஒரு கிளாஸ்ல நம்ம படிக்கும்போது வைக்கும்போது ஃபாலோ அப்ஸ்ன்றது தான் சொல்றேன். நீங்க வந்து மெச்சூர்டு காயா இருக்கக்கூடாது. ரொம்ப நாங்களாம் மெச்சூர்டு. இந்த போட்டோ பாருங்க, இந்த இடத்துல அடுத்தது நீங்கள் தான், பி ரெடி அப்படின்னு உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் போட்டிருக்கேன். நான் உங்களை தான் சொல்லியிருக்கேன், இது விளம்பரப்படுத்துறதுக்கு போடல. பி ரெடினா தயாரா இருங்க, இந்த மாதிரி வாங்க. ஆர்த்திக் அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஒரு விஜய் அப்படிங்கிறவங்க நம்ம பார்த்திருக்கவே முடியாது, அது முதலமைச்சர் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கவே முடியாது. பக்கத்துல போய் நிக்க முடியுமா? எவ்வளோ பந்தோஸ்து இருக்கு, எவ்வளோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்கு. ஒரு மினிஸ்டரே பார்க்க முடியல, அவ்வளவு நிக்க வேண்டி இருக்குது. அப்போ ஒரு முதலமைச்சர் கையால நம்ம இந்த இடத்துல நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ வரக்கூடிய குரூப் 1லயோ, குரூப் 2லயோ, குரூப் 4லயோ அவர் தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் பணி ஆணைகளை பூரா வழங்குறவர் இவர் தான் இருக்காரு. சரியா? மேஜரா இருக்கக்கூடியவங்களுக்கு முதலமைச்சர். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அவரை மட்டும் தனியா நிப்பாட்டி அந்த ஒரு ஆர்டரை கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கோம். அந்த ஆர்டரை அந்த இடத்துல உங்க போட்டோ வச்சுக்கோங்க. உங்க போட்டோவை நீங்க இமேஜின் பண்ணுங்க, உங்க போர்ட்ரேட் உங்க இதில் வைங்க. ஸோ அடுத்தது நீங்கள் தான், பி ரெடி. அதோட நான் கூட வச்சிருக்கேன் பக்கத்தில், அடுத்தது நீங்கள் தான் என் படத்தையும் பக்கத்தில் போட்டிருக்கேன். கண்டிப்பா வாங்குவேன்ற நம்பிக்கை இருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ல. சரியா? அவர் கையாலேயே கல்லூரி உதவி பேராசிரியர் அப்படிங்கிற தேர்வில் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களை நீங்களே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் சார்? ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது,
அடம் பிடிக்கணும். சரியா? வெறுமனே நான் ரிசல்ட் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன சார் பண்ணணும், அதுக்காக உழைக்கணும். ஃபாலோ அப்ஸ் இருக்கணும். 26 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற பயிற்சி நிறுவனம் 2000ல சும்மா அந்த இப்பதான் ஆரம்பிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான காமிச்சிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் 2010 அந்த அகாடமி ஆரம்பிச்சேன். நம்ம இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே நம்பி பிளக்ஸ் வச்சதில்ல. காரைக்குடில ஓபன் சேலஞ்ச் 2010ல இருந்து 16 வருஷம் ஆச்சு நம்ம அகாடமி ஆரம்பிச்சு. இது வரைக்கும் ஒரு முறை கூட இந்த மாதிரியான விளம்பர போர்டு அப்படிங்கிறது நம்ம காரைக்குடிக்குள்ள நம்ம அகாடமியை தவிர்த்து வேற எந்த இடத்துல வைக்கல. இது வரைக்கும் வைக்கல. ஒரே ஒரு இடம் வச்சிருக்கோம். எங்க சார் அப்படின்னா இது கண்ணதாசன் மணிமண்டபத்துல புது ஆண்டு புது வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட படிச்ச ஒரு 600க்கு மேற்பட்டோர் அப்படிங்கறது அதுல அவங்களை பூரா வர வச்சு அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா வச்சோம். அப்போ வச்சே அங்க வந்து அந்த இடத்துல அவங்க தான் சீஃப் கெஸ்டா போயிருந்தாங்க. அதே போல 3வது கிளைன்னு ஒண்ணு திறந்தோம் வைரவபுரம் உமையாள் ராமநாதனுக்கு பேக் சைடு. அதோட யூடியூப்லாம் இருக்கு பாருங்க. நம்ம கிட்ட பாஸ் பண்ண ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர் வந்திருந்தார் சீஃப் கெஸ்டா. அதுக்கப்புறம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல மணிகண்டன் அப்படிங்கிற தம்பி லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் அவர் வந்திருந்தாரு சீஃப் கெஸ்டா. வேற யாரும் சீஃப் கெஸ்ட் வெளியில இருந்தே கூப்பிடல, அவர் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் டிஓ எக்ஸாம்ஸ் அப்படிங்கல இருந்து மிஸ்டர் சபரி அது சார் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாம்ஸ்ல இருந்து மிஸ்டர் மணிகண்டன் தம்பி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம்ஸ் அப்படிங்கறதுல இருந்து ரூபஸ்ரீயா அது பொண்ணு பேரு அது இருக்காது. இந்த குரூப் 1 இதுல பாருங்க, இதுல யூடியூப்ல பாருங்க, அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சுந்தர் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரா இருக்காப்ல புதுக்கோட்டையில. அவங்க அப்பா மிஸ்டர் பாண்டி அவங்க வந்திருந்தாங்க. ரயில்வேல ஒர்க் பண்றாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணி திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஆர்எம்எஸ்ல இருக்காங்க, ரயில்வே மெயில் சர்வீஸ்ல இருக்காங்க. அவங்க வந்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி இது பூரா நம்மகிட்ட பாஸ் பண்ணவங்களை கூப்பிட்டே என்ன பண்ணோம் இந்த மாதிரி. இந்த இவங்க ஆர்த்தி அதுக்கப்புறம் தேஷ்முகி பக்கத்துல யாரு ஸ்ரீதேவி உங்க சுரேஷ் இங்க படம் எடுத்திருக்காருல சுரேஷ். இவங்க எல்லாம் இந்த இடத்துல நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இது உங்களுக்கு அனுப்பிச்சேன் பாத்தீங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமான படம் இந்த யாரெல்லாம் இப்ப ரீசெண்டா இது பண்ணிருக்காங்கன்னு அந்த பாத்தீங்களா, குட்டி குட்டியா போட்டிருப்பேன் இடையிலன்றனால. அவங்க ஒரு ஆளை பாஸ் பண்ண வச்சுட்டு ஊரு பூரா விட்டுறாங்க. நம்ம பாருங்க டோட்டல் இவ்வளவு பேர் இருக்காங்க, ரிசல்ட் அடிச்சவங்க இருக்காங்க. அடுத்து பாருங்க ஒரு 400 பேருக்கு மேல அஜிஷன் பர்பஸ்ல வருவாங்க பாருங்க. அது டாப்பர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க பூரா மேக்ஸிமம் நம்ம சப்ஜெக்ட்ல இருக்காங்க. அதுவும் பெஸ்டா இருக்கும் பாருங்களேன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க நிக்கணும், அந்த இடத்துல நான் நிக்கணும். 26 போஸ்ட் இருக்கு, அதுல ஒண்ணு எனக்கு. குரூப் 2 அப்படிங்கறதுல இவ்வளவு போஸ்ட் வரும், அதுல எனக்கு ஒண்ணு கண்டிப்பா வரும். அப்ப என்ன சார் பண்ணணும், டெடிகேஷனா ஒர்க் பண்ணணும். அதான் அக்கார்டிங் டு சிவகரா, அச்சீவர்ஸ் டு நாட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ இன் அ டிஃபரெண்ட் வே. நான் ஏன் ஸ்பெசிபிக் பண்றேன், எல்லினோ அப்படிங்கறத நான் சும்மா எல்லினோப்பா அப்படின்னு சொல்லி போகல. ஏன்னா நிறைய கேள்விகளை கேட்டிருக்கான்றனால அதை போய் உள்ள போய் பாக்குறேன். எந்தெந்த வருஷம்லாம் எந்தெந்த பாதிப்பு இருந்துச்சு, எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சும்மா வந்து டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிச்சு வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவானா, கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படி கேட்டுவிட்டாங்க இப்படி கேட்டுவிட்டாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கு தயாராகணும். டெக்ஸ்ட் புக் தான் சோர்ஸ், புரியுதா? அதை விட சிலபஸ்ங்கிறது அடுத்த சோர்ஸ் இருக்கு. அப்ப ஹேண்ட் புக்ங்கிறது அடுத்த சோர்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்றது அடுத்த சோர்ஸ் இருக்கு. பிராக்டிஸ்ங்கிறது அடுத்த சோர்ஸ் இருக்கு. நிறைய டெஸ்ட் அடிக்கணும். இந்த இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்து செட் அனுப்பி விட்டுருந்தேன். அடுத்து பார்த்தா டெலிட் ஆயிருக்கு, என்னன்னே தெரியல. செட் 1 to அடுத்த செட் 2ன்னு சொல்லி போட்டு 11 to 20ன்னு போட்டுதானா அவன் டெலிட் ஆயிருக்கு. எனக்கே தெரியல, என்னடா நான் மறுபடியும் பாக்குறேன் டெலிட் ஆயிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த செட் நீங்க பார்க்கணும், அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணாம நீங்க எந்த போட்டித் தேர்வுலையும் சாதிக்க முடியாதுங்க. நேற்றுக்கு மெனக்கட்டும், இதே கிளாஸ்ல மெனக்கட்டும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இன்னொரு அகாடமியில் வச்சிருக்க கொஸ்டின் பேப்பர் தானே பார்த்தோம். மேக்சிமம் நமக்கு தெரிஞ்சதானே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கேள்வின்னு சொன்னேன். ஒரே ஒரு கேள்விதான் நான் எனக்கு அது என்னோட நாலேஜ்ல இல்லாம இருக்கு. அப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, பர்டிகுலரா ஒரு அகாடமியோட டைரக்டர் மத்தவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பாடம் நடத்துவாங்க. ஒரு ஹிஸ்டரியில ஒரு பாடம் நடத்துவாங்க, அதுல ஒரு மாஸ்டரியா இருப்பாரு, அதையே நடத்திட்டு இருப்பாரு, வச்சுட்டு இருப்பாரு. மைசல் அப்படி கிடையாது. ஆனா மத்தவங்களுடைய பார்வையில் அது எப்படி தெரியுமா, இவங்க எல்லா பாடத்தையும் இவங்க நடத்துறாங்க. அது மாஸ்டரி, அது எக்ஸலன்சி. அது இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தும் போது அதோட வெளிப்பாடு தெரியும். அப்பதான் அதுக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் அப்படின்னு அது அப்பதான் வந்து கலெக்டிவா கொடுக்க முடியும். ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணா ஹிஸ்டரி மட்டும் ஒருத்தர் வரணும் தனியா,
பாலிட்டி மட்டும் ஒருத்தர் தனியா வரணும். அப்படித்தானே? அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ஒட்டுமொத்த கொஸ்டின் பேப்பர் 200 கொஸ்டின் இருந்துச்சுன்னா குரூப் 1 எடுத்தா என்னால மேக்ஸிமம் வந்து 180 பிளஸ்க்கு என்னால ஆன்சர் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்றதுனால சொல்றேன். 26 ஆண்டுகள் அப்படிங்கிறது இட் இஸ் பிராண்ட். அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். 4 நூற்றாண்டு. நீங்களாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க இங்க இருக்கிறவங்க, அப்படித்தானே? நீங்களாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. 26 வருஷம் அப்படிங்கிறது அப்ப எந்த அளவுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுடைய எவ்வளவு அனுபவம் இருக்கும், இந்த இடத்துல எவ்வளவு அந்த மாதிரி வந்து போயிருப்பாங்க, உங்க கூட எவ்வளவு பேர் பேசுறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல படிச்சவங்க எத்தனை பேர் உங்க கூட பேசுனாங்க, இன்டராக்ஷன் பண்ணாங்க. இந்த மாஸ்டரி இந்த கிளாஸஸ் தயவு செய்து ஃபாலோ அப்ஸ்னு ஒன்று சொன்னா ஃபாலோ அப்புக்கு தான் கொடுக்குறாங்க, ஃபாலோ பண்ணணுன்றது தான் கொடுக்குறாங்க. கை உயர்த்தாதீங்க, செய்யுங்க கொஞ்சமா. சார் அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங். சார் நான் ஒரு 5 தான் சார் பார்த்தேன் போதும்ன்றேன். ஒண்ணுமே பார்க்காததுக்கு 5 பார்த்தேன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே பார்க்க அவ்வளவு பிஸியா இருந்திருப்பீங்களா? சார் நான் பார்க்கவே முடியல சார், நேரம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. டெலகிராம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அனுப்பிச்சு கொடுத்துருப்பேன். பூமணியை பத்தி கூட அனுப்பிச்சு கொடுத்தேன். சரியா? நேற்று ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தேன். அதெல்லாம் நிறைய பேரு என்னங்க சும்மா ஒரு விரலால டச் பண்றத நீங்க டைப் பண்ணிலாம் அடிக்கிறதுலாம் இல்ல, ஒரு போல் தானே, ஒரு போல். அதாவது பூமணி அப்படிங்கிறவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. எந்த வருஷம் வாங்கினாருன்னு போட்டு 2013, 14, 15, 16 கொடுத்துருக்கேன். சும்மா அந்த லைட்டா ஒரு விரல்ல ஒரு நுனி பட்டா கூட போதும். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க கை உயர்த்துங்க, நல்லா கை உயர்த்துங்க. அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க பார்க்கவே இல்லை, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ரிசல்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா? ரிசல்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா நான் அந்த சில நேரங்களில் கொடுப்பேன். போல் பண்ணும்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாம் 830 பேரா 40 பேர் இருக்காங்க. நான் ஏதாவது ஒண்ணு அப்படின்னா ஒண்ணு எஸ்ன்னு சொல்லணும், இல்ல நோன்னு சொல்லணும், இல்ல வேஸ்ட்னு சொல்லணும், இல்ல நோ கமெண்ட். வேஸ்ட்னு கூட போடுவேன். அதாவது இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எல்லாம் நேத்துக்கு ஒன்று பார்த்து அனுப்பியிருந்தேங்க. நம்ம கிளாஸ் ரெகுலரா நீங்க அப்டேட் பண்றீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? எஸ்ன்னு சொல்லி ஒரு 40 பேர் கிட்ட போட்டிருக்காங்க, நோன்னு சொல்லி ஒரு 4 பேர் போட்டிருக்காங்க, வேஸ்ட் ஆர் நோ கமெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை. 800க்கு 40 பேர் தான் ரெஸ்பாண்டே பண்றாங்க. இதுதான் சொல்றேன். உண்மையாவே சொன்னா போட்டித் தேர்வுன்றது, போட்டித் தேர்வு அப்படிங்கிறது ஒரு பேரளவுல தான் இருக்கு. உண்மையா படிக்கிறவங்க 10 and below தான், 10 and below. இன்னொன்னு கியூரியாசிட்டி இருக்காது, கிராட்டிடியூட் இருக்காது. இந்த உலகம் வந்து பயங்கரமான சுயநலமான உலகமா இருக்கு. சுயநலம் பயங்கரமா இருக்கு. கொஞ்சமாவது இருக்கணும். அதான் சொன்ன, அதை அன்னைக்கு எழுதி வச்சிருக்காரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு. காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிதெனும். ஏப்பா அந்த 12 பேருக்கு நான் கண்ணை சோமாக்கி விட்டனே, ஒரே ஒரு ரப்பர் வந்து திரும்பி வந்து தேங்க்யூ பால் சொல்லிட்டு போயிடுவாரு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு. மற்றவங்க எல்லாம் பயனடைஞ்சிட்டு ஓடிடுவாங்க. யாரும் வந்து அந்த கிராட்டிடியூட்லாம் இருக்காது. நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு நமக்காக. அப்புறம் நான் கிளாஸ்ல நான் வந்து இந்த வைவோஸ் எல்லாம் கிளாஸ் எடுக்கும் போல பார்ப்பேன். நோ சார், நோ சார், அவங்கவுங்க சப்ஜெக்ட்ல. ஆனா நான் டாக்டரேட்னுவாங்க, நாங்க நெட்டு செட்டுன்னுவாங்க, கல்லூரியில் எவ்வளவு வருஷம் பேராசிரியர் இருக்கோன்றுவாங்க. அவங்க சப்ஜெக்ட்ல பர்டிகுலரா இப்ப செவியோட இயக்குனர்னு கேட்டா துகின்காந்த பாண்டியன் அடிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டா தெரியல. செபி ஆக்ட் எந்த வருஷம் கேட்டா தெரியல. இதத்தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பான். அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிஷம் அடிக்கலாம்ல, அடிக்கலாம் அடிக்கூடாதா? இப்ப இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அந்த வரும்போது நான் சொன்னேன்ல, 4.38% அப்படிங்கிறது சில்லறை பணவீக்கமா? இப்ப தமிழ் லிட்டரேச்சருக்கு பூமணியை பத்தி கேள்வி கேட்பாங்க. தமிழ் லிட்டரேச்சர் தமிழ் போய் உட்கார்ந்துருப்பாரு, மாஸ்டர் டிகிரி வித் பிஹெச்டி படிச்சுட்டு தமிழ்ல அவங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க. கேட்பாங்க பூமணி 1992 ஒரு திரைப்படம் இயற்றினார்ல, அது என்ன படம்னு கேட்பாங்க. 1982 அப்படிங்கிறது வந்து அவர் இயற்றிய வெக்கை நாவல் அப்படிங்கிற ஒரு திரைப்படமா வந்துச்சுல, அது என்ன திரைப்படம்னு கேட்பாங்க. புரியுதா? அப்ப அவங்க சொல்லணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சொல்லணும். அதுக்கு தான் 15 மார்க். ஆனா பாக்குறீங்களாப்பா? ஒரு வீடியோ ஆக்கி கொடுத்தாலும் பாக்குறது இல்ல, பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்ல, பேப்பர் படிக்கிறது இல்ல, நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறது இல்ல, கொஸ்டின் பேப்பரை அந்த மாதிரி குறை சொல்லிட்டு போயிடுறது. நீங்க அந்த கேட்டகரியில இருக்காதீங்க. நான் சொல்றது மல்டிபிள் நாலேஜா இருக்கணும். மல்டிபிள் நாலேஜ். ஒரு அகாடமியில பேசுறவரு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், போக்கஸ்டா படிங்க, தப்பு இல்ல. ரிசல்ட் அடிக்கணும், அதுதான் அல்டிமேட். வந்து ரிசல்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டர் வாங்கணும், அதான் அல்டிமேட். சரியா? அதை விட முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னா, வெறுமனே பொருளாதாரத்துக்காக அறிவை தேடக்கூடாது. பொருளாதாரத்துக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக அதுக்கு மட்டும் அறிவு தேடக்கூடாது. அப்படி அறிவை சொல்லி கொடுக்கறவங்கள வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி பார்க்க கூடாது. நாலேஜ் அப்டேட் பண்ணுங்க.
வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏன் ஒரு 3/4 மணி நேரம் பேப்பர்ல மெனக்கிறதுல என்ன தப்பு? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் நீங்க வந்து ஒரு ஒர்க்கிங் பீப்புளா இருந்தா நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் படிக்கலாம். நான் ஒர்க்கிங்கா இருந்தா 8 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். நான் ஒர்க்கிங் 8 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். நான் அதுல 2 மணி நேரம் கம்பல்சரி வந்து ஜிஎஸ்க்கு மெனக்கெடுங்கன்னு சொன்னேன். ஒரு 2 மணி நேரம் தமிழுக்கு மெனக்கெடுங்கன்னு சொன்னேன். ஃபார் குரூப் 2 குரூப் 4 ஒரு 1 மணி நேரம் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். மேத்ஸை பார்க்க கூடாது, ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். நேற்றுக்கு மானிட்டரி பாலிசி நம்ம பார்த்துட்டோம்னா மானிட்டரி பாலிசில இருந்து எவ்வளவு கேள்வி இடம்பெற்றிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனுப்புறதுக்கான நோக்கம் தான். எவ்வளவு கேள்வி சார் கேட்டிருக்காங்க, அது எப்படி, அப்ப நம்ம ஒரு ப்ராக்ரஸ். நேற்று எதுனா எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், அதான் சொல்றேன். கற்றலின் நீங்க முன்னாடி எல்லாம் பாருங்க, இதே வீடியோலாம் இருக்கு. இன்னைக்கு பேசுற கைல்வெளியா இருக்கட்டும், ருத்ராவா இருக்கட்டும், அபிநயாவா இருக்கட்டும், அதே இருக்கு. Facebookல கேட்டிருக்கேன், ருத்ரா கொஞ்சம் சவுண்டா பேசுமாமா, கேளுப்பா, சொல்லுமா, மாத்தி மாத்தி சொல்லாதீங்கப்பா. இப்ப பாருங்க, டக்கு டக்குன்னு அன்னைக்கெல்லாம் அவங்க மிரண்டாங்க. யாரு, அந்த ஒரு பொண்ணு இருந்தாங்க ஸ்வேதான், அவங்க ஜாயின் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேரண்ட் வந்து அவர் வந்து ப்ரொஃபஸரா. அந்த பொண்ணு இது ஜிஎல் கவர்மெண்ட் காலேஜ், நம்ம அழகப்பா ஆர்ட்ஸ்ல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்டா ஜிஎல் ஒர்க் பண்றாங்களா. ஆனா சார் இந்த மாதிரி நான் வந்துருவேனா சார், ருத்ராடா நான் சும்மா போற போக்குல கேட்டுட்டு போனேன். அவங்க மிரடுறாங்க, அதுக்கே அவங்க மிரடுறாங்க. இன்னும் உள்ள போய் கேட்டோம்னா அப்ப எப்படி? அதான் சொல்றது. நம்முடைய கேப்ஷன்லயே போட்டிருப்பேன், சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். உருவாக்கணும். நல்ல போட்டித் தேர்வு ஒன்றும் பெரிய நம்ம சொல்லுவாங்கல்ல ஆரிய வித்தையெல்லாம் கிடையாது. அது டெடிகேட்டிவா ப்ராப்பரா நான் சொல்ற 3P பிளானிங், ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன் சரியா திட்டமிடணும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அப்புறம் ப்ரிப்பேர் ஆனதை பிரசன்ட் பண்ணணும். ஒரு டெஸ்ட் வச்சு அதை அடிக்கணும். டெஸ்ட் எப்படா வைப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப கியூரியஸா இருக்கணும். அப்படியே வைக்கலாம் கூட நீங்க அடிக்கலாம். இன்னைக்கு கையளவு களஞ்சியம். இன்னைக்கு கடக நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறவங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கும். எந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அடிக்கலாம். யூபிஎஸ்சி அடிச்சா யூபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ல கேட்பான், எஸ்எஸ்சி அடிச்சா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்பான், டிஎன்பிசி கேட்டா டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் இருக்கு. எதையுமே எனக்கு இல்ல, எனக்கு வைக்கலன்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன் சொல்றது, புறத்தெரிதல் கான்செப்ட் சைக்காலஜி ஒன்று இருக்கு. சீச்சி இந்த பழம் பிடிக்கும், எனக்கு வந்து அதான் சொல்றது, இந்த மாதிரி சொல்லிட்டு போறது. இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சா? இந்த இடத்துல நீங்க இருப்பீங்களா? அந்த இடத்துல நீங்க இருக்கணும். அப்ப அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்படியாவது ஒரு மினிஸ்டரை பார்த்து அந்த இடத்துல ஒரு போட்டோ கொடுக்குற மாதிரி, நான் எனக்கு போட்டோ எடுத்துக்கிறேன்ற மாதிரி போறதா? நிரூபிச்சு போனோம், நிரூபிச்சுட்டு போனோம். சரியா? ரிசல்ட் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படிங்கறத நிரூபிக்கணும். அதுக்கு சரியா நேரத்தை பயன்படுத்தணும். நாலேஜை நல்லா அப்டேட் பண்ணிக்கணும். ரிசல்ட்டை பிடிக்கணும். இன்னைக்கு 14 ஆயிட்டு, அவ்வளவுதான். இன்னும் ஒரு 16 நாள் நீங்க அந்த என்ன சொல்றது டைம் லைன் அப்படிங்கறத நீங்க அப்படியே அதுல ஓடிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க வேணா இந்த இதை வேணா உங்களுக்கு பிஎஸ்டி வேணா அனுப்புறேன். நீங்களே போயிட்டு கூட உங்க போட்டோ எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு 2027 ஆர் 2026 அல்லது இன் 6 மந்த் 6 மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. இந்த டெய்லி பாருங்க, இந்த டெய்லி பாருங்க. இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க வீட்டுல ஒட்டுங்க, ஒரு இது போடுங்க, ஒட்டி பார்த்துட்டு அதுக்காகவே இதை பாரு நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன் பாரு. ஸோ ஐ வில் ப்ரூவ், ஐ வில் அட்டைன், ஐ வில் அச்சீவ். இதான் இட் இஸ் மை பேர்னிங் டிசையர், இட் இஸ் மை பேர்னிங் டிசையர், ஐ வில் டூ தட். கண்டிப்பா செய்வேன். அப்ப அதுக்காக நம்ம உழைக்கணும். நல்லா வந்துடலாம். திரும்ப 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 அடிச்சு பார்த்தா வந்துடலாம். ரிசல்ட் அதான் முக்கியமானது. தேஷ்முகியை பத்தி எனக்கு தெரியும், ஆர்த்தியை பத்திலாம் தெரியும். பேசவே மாட்டாங்க, ரொம்ப இதாக தான் இருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்றாங்க, ஜிஎஸ்னாலதான் எனக்கு கிடைச்சது சார். எனக்கு அவங்க ஏன் நீங்க வந்து பக்கத்துல அதையும் படிங்க பண்ண வேண்டாம் சார், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், சப்ஜெக்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், அந்த அளவுக்குலாம் வரல அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க இன்னைக்கு டாப்பரா வந்து நிக்கிறாங்க பாருங்க. ஜிஎஸ் சப்போர்ட் பண்ணிருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் சப்போர்ட் பண்ணிருக்கு, தமிழ் அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் போற போக்குல அடிச்சு இருப்பாங்க. அவங்க எல்லாம் மொத்தமே திணறிட்டு இருப்பான். சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்ல இந்த அங்கங்க அதெல்லாம் எடுத்தா இப்படிதான் வருவாங்க. நிறைய பேர் ஏஐ படிக்கிற பசங்க, நம்மகிட்ட படிச்ச பசங்களாம் எனக்கு இந்தந்த ஏரியா போதும் சார், அந்தந்த ஏரியா போதும் சார்னுவாங்க. ஏயா நீ குரூப் 1 லெவல்ல படி. ஏன்ற போஸ்ட் குரூப் 2 கடை தான். நீ குரூப் 1 அளவுக்கு படி, குரூப் 2 அடி, குரூப் 1 அடி, உள்ள போய் படி. நல்லா படிச்சுன்னா அடிச்சிடலாம், உள்ள ஓடியாந்துடலாம். ரிசல்ட்டை பிடிக்கிறதுக்கு தொய்வாகாதீங்க. நல்ல நேரத்தை பயன்படுத்துங்க. நம்ம பேர் வரணும். ஒரே ஒரு முறை உங்க பேரை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன ஒரு ஜாபா இருந்தாலும் முதல்ல கிடைக்கிற ஜாப்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஜாப்புக்கு
ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி அப்டேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆன்லைன்ல கேட்டீங்களா? இந்த போட்டோ உங்க வீட்டுல பாருங்க, எடுத்து பாருங்க. இவங்கெல்லாம் நம்ம அகாடமியில படிச்சவங்க தானே, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல படிச்சவங்க தான், வேற எங்கேயும் கிடையாது. நமக்கு 40 இடம் 30 இடம்லாம் கிடையாது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல படிச்சவங்க தான், இங்க வந்துட்டு போனவங்க தான். சரியா? இவங்க தான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த பொண்ணு திருப்பூர் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சது, இந்த பொண்ணு திண்டுக்கல் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சது, இந்த பொண்ணு புதுக்கோட்டை ஹாஸ்டல்ல தங்கி படிச்சது, இந்த தம்பி சிவகங்கை. சரியா? வந்து போனா இப்போ உங்களுக்காக வந்துட்டு இருக்கான். ஞாயிற்றுக்கிழமை வந்து நிக்கிறான், பாடம் நடத்திட்டு இருக்கா. நீங்க எல்லாம் வீட்டுல ஹாயா என்ன பண்ணீங்கன்னு தெரியல. ஆனா கேட்டுதான் சொன்னேன், கேட்டுதான் கிளாஸ் வச்சேன். நான் கேட்டேன், பிரயாரா பெர்மிஷன் வேணுமாப்பா எடுத்துக்கங்க. பெர்மிஷன் கேட்டவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பெர்மிஷனே கேட்காம லீவ் போடுறீங்க. இது நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க, அது வேற. அப்படியே வேலைக்கு போனா பாதிக்கப்படுவீங்க. உங்களை கேட்பாங்க, உங்களுடைய பாஸ், உங்க பாஸ் வந்து கேட்பாரு. அப்ப சொல்ல முடியுமா? அப்ப எல்லாம் ஓடிடுவாங்க. ஏன்பா நேரம் வர மாட்டீங்க? ஐயோ எனக்கு எங்க வீட்டுல வேலை இருக்கு, என் பிள்ளை இருக்கு, அது இருக்கு. அப்புறம் வேலைக்கு எப்படி போவீங்க? என் பிள்ளை இருக்கு, வேலைக்கு வர மாட்டேன்றீங்களா? குரூப் பாஸ் பண்ணி வச்சுட்டு சமைக்கணும், சமையல் வேலை பார்க்கணும்னு சொல்லுவீங்களா? சில விஷயங்களை தியாகம் பண்ணாம, there is no sacrifice, there is no success. No pain, no gain. No pain, no gain. நான் சொல்றது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும்ல, முழுக நனைந்த பிறகு முக்காடி அதற்கு. நனைஞ்சிட்டோம், கொஞ்சம் படிச்சுட்டோம், முழுசா நனைஞ்சிடணும், முழுசா உழைப்ப போட்டுறணும். அதான் சொல்றது. அப்ப என்ன சார் பண்ணணும்? இது ஒன்னும் சூப்பருங்க. என்ன படிக்க போற? மானிட்டரி பாலிசி கமிட்டி 2016, உர்ஷித் பட்டேல் 6 பேரு, ஒரு வருஷத்துக்கு 4 கூட்டம். பேசுற புரியுதா? மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொன்னாவே பினான்ஸ் மினிஸ்டர், ஆர்பி. என்னங்க? ஆர்பி. அப்ப நமக்கு ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாயிருச்சுல, ஒரு விஷயம் தவறுன்னு சொல்லும் போது நம்மளால கிளிக் பண்ண முடியுதா? அப்ப நம்ம தெளிவா இருக்கணும்னு அர்த்தம். நம்ம மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொன்னாவே மைக்ரோ எக்கனாமிக் பாலிசியா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசியா? மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. என்னங்க? மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. இதோட மெயின் மோட்டோ அப்படிங்கறது ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எழுத சொன்னா, ஒண்ணு விஜயலட்சுமி, எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்றது. ஆசைப்படணும், பிரியதர்ஷினி டக்குன்னு வரணும். அதுதான் என் கிளாஸ்ல நீங்க கிளாஸுக்குள்ளே நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க லெதர்ஜிக்கலா இருக்கீங்க, நீங்க ஏதோ வேற கான்செப்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். கிளாஸுக்குள்ள அட்டென்டிவா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்த நான் எப்படி 5 முறையா சொல்லிடுவேன், திரும்ப சொல்ல. நேத்து சொல்லும் போதும் பிரியதர்ஷினி அப்படிதான் கேட்கும் போல, இல்ல சார் இதை கேட்கறாங்க, இல்ல சார் அது அப்படிதானே. அந்த அக்கா வேற வேறையா சொல்லிட்டு இருந்தாங்க, வேற வேறையா எங்கெங்கயோ சொன்னாங்க. இல்ல நான் சொல்றது நோக்கம் என்ன அப்படிங்கிறது. ஒரு மானிட்டரி பாலிசியோட நோக்கம் ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம், எக்கனாமிக் growth சொல்லலாமா, விலையேற்றம் அப்படிங்கறத கண்ட்ரோல்ல வச்சிருக்க சொல்லலாமா, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கறத வந்து பேலன்ஸ் பண்றதா இருக்கலாமா. ஏதோ ஒண்ணுங்க மெயின்ஸுக்கு முக்கியம்னு சொன்னேன். மெயின்ஸுக்கு முக்கியம். சோ அப்ப ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி இருக்கிறது தலைப்பு எழுதிக்குங்க. மானிட்டரி பாலிசி அப்படிங்கறத கண்டிப்பா பண்ணலாம். கிளாஸ் அப்படிங்கறத தொடர்ந்து